ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி எவெண்ட்டில் எபிசோட் 171வது எபிசோட் தான் பார்க்குறோம். ஸோ இந்த எபிசோட் மரணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் போட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் காட்டுவாங்க. போன எபிசோடில் என்ன நினச்சின்னு காமிச்சிட்டு இந்த எபிசோடோட அந்த டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாலன் ஸ்டார் பவலியன் அதனோட வானத்தில் ஒரு எக்கச்சக்க கிராக்ஸ் விட்டு இருக்கு. அந்த இடத்துல மாஸ்டர் கூட எல்லாருமே அந்த இடத்துல. ஸோ நம்ம பவலியன் அட்டாக் பண்ணுறோம் எல்லாமே ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா வானத்தில் பயங்கரமான கிராக் டிமென்ஷன்லாம் கிராக் விட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல டிமென்ஷன் கொஞ்சம் ஒட்டைய ஆரம்பிக்கும் இடத்துல. ஸோ எல்லாருமே இந்த இடத்துல ரெடியாக இருக்கும். அடுத்து என்ன ஆகும் இடத்துல அந்த இடத்துல திரும்ப ஒரு ஸ்டார் மாதிரி உருவாகி ஸோ அந்த இடத்துல டிமென்ஷனும் கொய்யால சல்லியாக நொறுங்கி எக்கச்சக்க ஸ்பேஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே ஃபார்மேஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அந்த டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும். அந்த இடத்துல எல்லா சீடர்களும் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் அவங்களோட மெயினான பிரான்ச் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் உருவாகிட்டு கோர் ஏரியா பார்த்தா ஒரு இடமா இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக உருவாகிட்டு ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிமென்ஷன் உடச்சு அந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்துக்கிட்டு விட்டு அந்த இடத்துல மாஸ்டர் பொறுமையாக அந்த இடத்துல அவனுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லலான்னு அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வருது. 3 டீம் ஆளுங்க இடத்துல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்டர் பவலியன் பார்த்தா வந்திருக்காங்க. இன்னொரு பார்த்தா ஐஸ் ரிவர் வேலி அவங்க இடத்துல வந்திருக்காங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா டியான்மிங் செட் அந்த செட்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இடத்துல. அந்த டியான்மிங் செட்டுக்கு பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அதோட லீடரான ஓல்டு டீமன் டியான்மிங் அவன் பார்த்தீங்கன்னா வரான் இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஹே யாவ் சான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்னோட நண்பனு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பறந்து பேசுகிற அந்த இடத்துல ஓல்டு டீம் நீ இன்னும் உயிரோடு இருக்கன்ட்டு நான் நம்ப முடியலன்னு இருக்க. ஏன்டா சோலா போன நீயே திரும்ப ஒரு ரிவையே வந்திருக்க. இந்த இடத்துல நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு கேட்டிருக்க. இதை பார்த்தோன்னே நம்ம எல்டர் ஃபெங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணது எல்லாமே உங்கள் கணக்கை தீக்க வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக உங்கள் செட் நான் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மாஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க ஒரு பேங்க் எங்கால இதை பண்ண முடியும் நடக்கிற வாய்ப்பே இல்லைடா முடிஞ்சா வாழன்னு இருக்க. கரெக்ட் தான்ப்பா நீ சொல்கிறது கரெக்ட் தான். என் ஒருத்தனால என்னோட செட் இந்த 3 பேர் சேர்ந்தாலும் உங்களை அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வாங்க சொல்ல அந்த டிமென்ஷனுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா ஹால் ஆஃப் சோர்ஸ் 2 பேர் இதில் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது பேண்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க இடத்துல. ஸோ இந்த பிரதர் நீ இப்போ இந்த பவலியான சின்ன பவலியனை அழிக்க தான் எனக்கு கூப்பிட்டு வந்தியா இவங்களை அடிக்க என்னோட ஒரே ஒரு கையை ஒத்த கையில் ஃபைட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல. இதை பார்த்தோன்னா அந்த வயசான கிழமை பேண்ட் கிழமை பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதுக்காக மட்டும் இல்லை. ஸோ அந்த சியோன் அவனை திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸுக்கு கொண்டு போகணுன்ட்டு ஸோ சியோயான தேடி பார்த்தா அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. எங்கே போயிட்டான் சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கேட்பேன் இடத்துல இது எல்லாத்துக்கு பின்னாடி சோல் ஆஃப் ஆல் நீங்கள் தான் இருப்பீங்க நான் அப்போவே நினச்சேன் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கு மாதிரி அந்த சியோயானை விட்டு அப்படின்னா அவங்க பவிலில் போனால் போதுன்னா ஒரு சில பேர் உயிரோட விடணும். நீங்கள் தான் சண்டை போட வந்துருங்க. அப்புறம் பாரா சண்டை போட மாஸ்டர் சண்டைக்கு ரெடியாக நம்ம டீம் ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்காங்க இதில். ஸோ இந்த இடத்துல இவனுக்கு ஃபைட் ரெடியானா சரிப்பா ஸோ ஃபைட்டை நம்ம ஆரம்பிக்கலாமா. ஸோ உங்கள் பவிலியன் ரத்த வெள்ளதமாக ஆக்கடா எல்லாம் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இடத்துல எக்கச்சக்க ஃபார்மேஷன் போட்டு போனால் அந்த ஃபார்மேஷன் எக்கச்சக்க அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேரியர் பார்த்தா டிஸ்ட்ராய் பண்ண இடத்துல அந்த இடத்துல டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இவனுக்கு எல்லாருமே பார்த்தா டிஃபென்சிவ் ஃபார் சீடர்களுக்கு எல்லாருமே தடுத்து நிறுத்தி இருக்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கோர் ஏரியாவுக்கு நம்ம போவோம் பார்த்தோன்னு சொல்லிருக்கா. இந்த இடத்துல டியான்மிங் சொல்கிறாங்க இதில். ஸோ அந்த கோர் ஏரியாவை டிஸ்ட்ராய் பண்ணால் எனக்கு மொத்த பேரியர் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம போய் ஃபஸ்ட் அந்த கோர் ஏரியாவை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இடத்துல 3 பேன்ஷிங்கே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம டீம் ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓல்டு டீம் இருக்காங்க. இவனும் அந்த கிழமை 2 பேரும் நம்ம அந்த யாவ்சன் அவனை பார்த்துக்கலாம். இவர் ஒருத்தரே போதும் சொல்லிருக்கா. இவன் புதுசாக வந்தான் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஷெட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் ஒரு ஆளே போதுனான்ட்டு இந்த பேரோட பவரை டெஸ்ட் பண்ணிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை வச்சு அட்டாக் பண்ண அந்த இடத்துல என்னதாவது பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஸ்டார் பவலியனோட அந்த பேரு இனிமே ஸ்ட்ராங்காக இருக்குது இடத்துல. ஸோ இப்படியே போயிட்டு நம்ம மாஸ்டர் ஸோ இவனை நான் இவங்க 2 பேரும் நான் பார்த்துறேன் நீங்கள் அங்கே போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல 2 பேண்ட்க்கு பார்த்தா மாஸ்டர் ஒரேல அட்டாக் பண்ணி ரெடியாக இடத்துல. சரி ஓகே என்னோட பவரை பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அவருமே பார்த்தீங்கன்னா சோல் ஸ்பேஸ் அப்படின்ற ஸ்பேஸை உருவாக்குற இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா அந்த சோல் எனர்ஜியால் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஸ்பேஸ் அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே அவனுங்களும் பேசிட்டு இருக்க அந்த இடத்துல 2 பேண்ட்ஸுங்க பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக அவன் சோல் ஸ்பேஸ்னால பார்த்தீங்கன்னா அவனோட சோல் எனர்ஜி கொஞ்சம் ட்ரைன் ஆகும். இவனை நம்ம கொள்றதுக்கு நல்ல வாய்ப்புனா என்னோட பவரை பாருடா கொய்யால எக்கச்சக்க மிரர்ஸாக பார்த்தா உருவாக்க ஆரம்பிக்கிறதுல
இவங்களை பார்த்தா இவ்வளோ மிராசானது அட்டாக் பண்ணிருக்க உன்னை கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் கொண்டு போய் ஜாச்சான்ட்டு அட்டாக் பண்ண அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியை ஒட்டச்சிருப்பா கொய்யாலம் மாஸ்டர் பின்னாடி வந்து நீ வாங்க போறடா அப்படின்ட்டு அடிப்பாருங்க அடிச்சடி நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் அவன் தப்பி பண்ண இடத்துல ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனோட சோல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேன்சன் கேரவனை பார்த்து நம்ம வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண அந்த வெப்பனை நம்ம மாஸ்டர் அசால்ட்டாக பிடிப்பாரு அந்த வெப்பனை இழுத்து அந்த ஓல்டு கேரனுக்கு ஒரு அடி வெப்பா இருப்பாருங்க அடிச்சட்டியில் நம்மளால் ரத்தம் கைக்கலாம் அடிச்சடிக்கு அந்த டிமென்ஷன்லாம் கிராக் விட்டு போயிட்டு அவனுக்கு ஒன்றே முடியல இவனுக்கு 2 பேருக்குமே பயங்கரமாக டேமேஜ் இந்த இடத்துல இவன் எப்படி இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கா இவன் சோல் பவர் எந்த அளவுக்கு தான் இருக்குன்னு 2 பேரும் பார்த்தா யோசிச்சிருக்கா முதல்ல இங்கே இருக்கிற கண்ணாடிக்கு எல்லாத்தையும் நம்ம உடைக்கணும்னு பேசிட்டு இருக்கான் ஸோ வெளியே பார்த்தா பரவாயில்ல பார்ப்பாங்களா நீங்கள் 3 பேரும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க ஸோ என்கிட்ட வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் பவர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோன்ட்டு எனக்கு காட்டுங்க ஸோ அது மாதிரி ஃபன் பண்ணுறதுன்னு சொன்னால் உடனே பெட்டு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தீங்கன்னா 7 கலர் ஹெவன்லி பைத்தானா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உரிமை இருக்கா இதை பார்த்தோன்னே வந்து ஸோ 7 கலர் ஹெவன்லி பைத்தானா ரொம்பவுமே அற்புதம் சொல்லிட்டு உடனே நம்ம லிட்டில் ஃபேர் டேக் அவரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பாய்சன் அப்படின்ற ஒரு பாய்சன் எரோஷன் பாய்சன் அந்த பாய்சனா இந்த பாய்சன் ஓடாமான்னு பார்த்துட்டு இப்போ இன்னொருத்தர் நம்ம லேண்ட் பண்ணி பார்த்தோன்னா அவளும் பார்த்தா அந்த ஏன்ஷியன் ஹெவன்லி சர்பண்ட் அந்த சோலை எடுத்துட்டு 3 பேருமே விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இவன் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஃபன் தான் வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு கையில் சமாளிக்கிறேன்ட்டு இந்த இடத்துல அவனை சமாளிக்க பார்க்க இருக்கிற 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல 2 பாம்பை டைப் பண்ணிட்டு அவளை பார்த்தீங்கன்னா எரோஷன் பாய்சன் உடம்புகளே செலுத்துருவா இதை பார்த்தவனு அவனை கத்த ஆரம்பிச்சிடான் ஒரு கட்டத்தில் பார்த்தா வந்து அவனால் முடியாமல் அவனு பார்த்தா பவர் அன்லீஷ் பண்ணிட்டான் பேன்ஷிங் லெவல் இல்லையா அதனால எல்லாரும் தூக்கி அடிச்சிட்டான் அந்த இடத்துல அவன் சொல்கிறான் இடத்துல நான் அவங்க எல்லாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அதனால வந்து என்னோட இன்னொரு கையை நான் யூஸ் பண்ணுற நேரம் இப்போ பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு அவனும் பார்த்தா வந்து இவங்க எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுல இவன் ஆக்சுவலி பேன்ஷங் மற்ற எல்லாரும் வந்து டூசங் தான் ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டில் காட்டுறாங்க அந்த இடத்துல இதில் வந்து இவங்க என்ன தான் கண்ணாடி உடைச்சாலும் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா திரும்ப சோல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அடுத்தது கண்ணாடி வர வச்சிருக்க இவங்க இந்த கண்ணாடிகளை முதல்ல அடிக்கணும்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் டெக்னிக் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணாடியில் உடைக்கிறானுங்க 2 பேர் வந்து இந்த தூரமாக பிரிஞ்சாதான் பிரச்சனை ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண மாஸ்டர் அட்டாக் பண்ண இவனுக்கு 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க இந்த இடத்துல 2 பேருக்குமே பயங்கரமாக டேமேஜ் இவனுக்கு 2 பேர் இந்த பக்கம் வந்துடும் மாஸ்டருக்கும் இந்த இடத்துல வந்து பவர் அவனுக்கு அட்டாக் தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அவரும் பெரிய கண்ணாடி இடிச்சுக்கிற இடத்துல அவனோட பவர் கம்மியாச்சு தான் அவனை கொடுறது சரியாக நேக்கிற 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா கம்பைன் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து டிமானிக் அட்டாக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் மாதிரி உருவங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மாஸ்டர் பார்த்து அட்டாக் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிட் சவுத்துக்கு இந்த பேரியர் பொழந்துட்டு பார்த்தா உள்ள போச்சு இந்த 3 பேர் தோத்தோடனே பிரதர் ஃபிங் ஸோ அவனை கண்டிப்பாக நான் தான் தடுக்கணும்னு வச்சிருக்கேன் அந்த இடத்துல அந்த பேன்செங்கு பார்த்து வந்து அட்டாக் பண்ணுறான் உடனே பிரதர் ஃபிங்க்கு பார்த்து அந்த டெலபோட்டை கூட்டி அடிப்பாக இருப்பாங்க ஆனால் ஒன்றுமே வந்து யூஸ் ஆகலை அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல நம்ம பிரதர் ஃபிங்கும் தூக்கி கீழே அடிச்சுட ஸோ இந்த ஸ்டார் கேர்ள் பார்த்து இதெல்லாம் பார்த்துருக்கிறதுல என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிருக்கா ஸோ இப்போ இவனுங்க அந்த பேரியர் உடஞ்சதுனால சுற்றிக்கிற ஃபார்மேஷன் போடுவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீடர்களை பார்த்தீங்கன்னா வந்து கொள்ள ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல எக்கச்சக்க தண்டர்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணிருக்கா ஃபாலன் ஸ்டார் பவினின்னு டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்து எக்கச்சக்க வந்துருக்கு இந்த சீடர்களை ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு குச்சரி எல்லாருமே அட்டாக் பண்ண போக ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எங்களோட தண்டர் ஃபார்மேஷன் நீங்கள் குறைச்சடி போட்டிங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் சொல்லலான்க்கா இந்த இடத்துல வந்து 3 ஹெவன் தண்டர் ஃபார்மேஷன் ஒரு பெரிய ஃபார்மேஷன் போடுறாங்க இந்த பெரிய ஃபார்மேஷனில் வர தண்டர் ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டண்ட்டாக காத்தோட கத்தா வந்து எரிச்சு அதனோட பவர் அந்த கொட்டூரமாக இருக்கு இந்த பொண்ணு பார்த்துருக்க நேரத்தில் ஸோ ஃபாலன் ஸ்டார் பவிலியன் இதோட பிடிப்பிதான நம்ம பவிலியோட ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா இவன் இப்படி பேக்கப் மாதிரி பார்வை பார்த்துருக்கா அந்த இடத்துல திடீர்னு ஃபயர் எம்பர் வந்து இங்கேருந்து தள்ளிப்போ அப்படின்ட்டு அவரும் ஜஸ்ட் மிஸ்ல கூட்டு போல அவன் என்ன செதஞ்சிருப்பா ஸோ இதில் மாஸ்டரோட ஸ்பேஸ் ஒட்டச்சு அவனுக்கு 2 பேரும் மாஸ்டர் தூக்கி அடிப்பானுங்க இந்த இடத்துல மாஸ்டர்னு பார்த்தா முடியாமல் கீழே வந்துட்டு இருக்கு அவருக்கு வந்து ரொம்பவே சரியான டேமேஜ் இதை பார்த்தவொன்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை மொத்தமாக முடிஞ்சு இது வந்து சரி உனக்கு கொண்டு ஆகலைன்ட்டு வந்துட்டு நம்ம ஃபெங் பிரதர் கேட்டிருக்க எல்லாராலும் ஒன்றுமே முடியல இந்த இடத்துல வந்து நம்ம லீடரே வந்து அடி வாங்கிட்டாரு எல்லாருமே சரியான டிசப்பாயின்மெண்ட் ஸோ எல்லாருமே சரியான டேமேஜில் இருக்கு அவங்க எல்லாரும் சுற்று போட்டுறானுங்க ஃபாலன் ஸ்டார்ட் போயிடல அந்த இடத்துல பார்த்தா அந்த டியான்மிங்க சொல்கிறதுல யோச்சன் நீ வந்து சாக போகிற ரெடியாரா அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபார்மேஷன் போட்டுருல அந்த ஃபார்மேஷன் வந்து பயங்கரமான சுப்பீரியரான ஒரு அட்டாக் அடிக்க அந்த தண்டர் நினச்சி வந்துட்டு சுற்றிக்கிற எல்லாருமே இதுதான் ஃபாலன் ஸ்டாரோட முடிவா அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல யோச்சன் அப்படின்னு கற்றுட்டு இந்த இடத்துல மாஸ்டருக்கே ஸோ வந்து என்னோட வாழ்க்கை முடிய போதும் அப்படின்ட்டு அவரோட கண்ணிலே வந்து திடீர்னு உடனே பார்த்தா அந்த அட்டாக்கை பார்த்தா வந்து இந்த இடத்துல அந்த சீடர்கள் அவங்க பார்த்தா தட்டுக்க ஆரம்பிங்க இந்த இடத்துல பார்த்தா ஒவ்வொரு எல்டர்ஸுமே நம்ம
எப்படியாவது வந்து நம்ம செட்டு நம்ம மாஸ்டரையும் காப்பாற்றணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல உயிரே போனாலும் விடாதீங்கன்னாட்டு அவ்வளோ பெரிய அட்டாக் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தண்டரோட அதிகப்படியான பவரை வந்து இன்னுமே வந்து கூட சொல்கிறாங்க இடத்துல. ஸோ இந்த எறும்புங்க சாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த தண்டரோட எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக அவங்க உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜி போய் சாம்பல் மாதிரி பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. அந்த இடத்துல மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா வந்து எரிஞ்சு கொடூரமான வழியில் கத்திட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே யாராலையும் நம்மள இவங்க உண்மையிலே எங்கள் உயிரே கொடுத்து நான் சொல்லிருக்கேன். அந்த இடத்துல அவங்க மொத்த பேருமே எரிஞ்சு போயிட்டாங்க. அவனை கத்திக்கிட்டு இந்த இடத்துல ஃபாலன் ஸ்டார் போல நான் வந்து அழிக்க போறேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குற இடத்துல இதில் ஹீரோ சொல்கிறதுல இங்கே வந்திருக்க ஒருத்தன் கூட இங்கேருந்து ஒரு ஹீரோட போக முடியாதான்னு கத்துவாம இருக்கான். இவனுங்கெல்லாம் பரவாயில்ல. இடத்துல என்ன வகையான எனர்ஜி இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பேஸ் டொமைனுக்கு எல்லாத்தையும் யாரோ லாக் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவனு சியோன்னு கத்துறான். அந்த இடத்துல அவங்க ஓப்பன் பண்ண எல்லாம் வந்து ஸ்பேஸ் சான்ஸ் பண்ணால் கிராக் விட்டு மறைஞ்சு போயிட. அந்த இடத்துல ஹீரோவோட ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த ஸ்லாஷ் அடிப்பான் பாருங்க. அந்த ஜஸ்ட் அவன் எனர்ஜி வெளியே வந்ததுக்கு அதில் மாட்டின அள்ளு சிலிக்கையில் போய் வந்து தூசு மாதிரி செத்தஞ்சு போய்ட்டு அந்த இடத்துல மூணே பேர் மட்டும் தப்பிப்பானுங்க. இந்த இடத்துல இவன் வந்து டூஷங் லெவலில் இருக்கான்னு சுற்றி எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துருக்க. ஹீரோ மொத்தத்தையுமே சீல் பண்ணுறான். டூஷங் லெவலாண்ட அந்த கிளவுன்னு அதிர்ச்சி இருக்கு. கொய்யால அவ்வளோ நெருப்புக்கு நடுவில் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவோம் பாருங்க. இதை பார்த்த சீடு இருக்கும் அது நம்ம யங் மாஸ்டர்னு கத்துவோம் பாருங்க. இதை பார்த்தோன்னே சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டீம் எல்லாருமே வந்து சியோயான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஃபயர் எம்பளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஹீரோக்கு பின்னாடி போய் அரேஞ்ச் பண்ணதுல இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா டூஷங் லெவலில் பிரேக் த்ரூ பண்ணிட்டு நிற்பான். அந்த இடத்துல அவனோட மொத்த அவுட்ஃபிட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்க. கொய்யால இந்த ஃபயரோட பார்த்தா அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவுமே சேஞ்ச் ஆகுதுல. ஸோ மொத்த எனர்ஜி வந்து ஹீரோ அந்த இடத்துல வந்து நிப்பாவருங்க. கொய்யால கொடூரமாக இருக்கும். ஸோ ஹீரோ வந்து இடத்துக்கு வர்றதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த எபிசோட் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த எட்டத்துக்குள்ளே வந்த ஒருத்தனையும் வந்து உயிரோடு விட மாட்டேனான்ட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோட் நல்லா பயங்கரமாக இருக்கும். யாரும் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறேன் எதுன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ முக்கியமான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்தவங்க வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக காப்பீட் செய்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். காப்பிரைட் வரக்கூடாதுன்னு நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேனலும் காப்பிரைட்டில் போயிருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்கன்னா ஏன் ப்ரோ வீடியோவே போட மாட்டேங்கிற அப்படின்ட்டு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து நான் இருக்கேன். எனக்கு என் கூட பேசிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது வந்து தெரிஞ்சிருக்கும் நான் என்ன இப்படி சுச்சுவேஷனில் இருக்கேன்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே பை கமெண்ட் மட்டும் போங்கயா.